ஏடி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ. அயலி சிவாவை விரும்புகிறாங்க, அது தெரியும். ஆனால் அவங்க சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் சிவா ரேஷ்மா இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அயலியுடைய பயமும் அதிகமாகிட்டே இருக்கு. ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. போன இடத்துல ரேஷ்மா சிவா கிட்ட அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத பார்த்த அயலி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும், பட் அயலிக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதனால் அயலி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. போன இடத்துல ரேஷ்மா சிவா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிறத பார்த்த அயலி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்து சிவா ஃபீல் பண்ண, அதை பார்த்த ரேஷ்மா, இப்படி பார்த்து சொதப்பி வச்சிடாத, நம்ம 2 பேரும் நடிக்கிறோம் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதை அவளுக்கு தெரியப்படுத்திடாத, அப்புறம் போட்ட பிளான்லாம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அயலி ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குன்னு சிவா ஒரு பக்கம் சொல்ல, அவள் ஒன்று லவ் பண்ணுறாங்க, ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கிற காதலை சொல்லுவாங்க அப்படின்னு ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அயலியும் சிவா கிட்ட காதலை சொல்ல போகிறாங்க. எப்போ அப்படின்னா, ரேஷ்மா சிவா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் அயலி சிவா கிட்ட காதலை சொல்ல போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி விட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக சிவாவை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அயலி தன் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்த போகிறாங்க. அந்த ஒரு நாளுக்காக தான் நம்மளும் காத்துட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கல்யாண ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப் சிவா அப்படின்ற மாதிரி தான் எபிசோடில் இனிமே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நேற்று கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ எனிவே அவங்களுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்றத நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.